செய்தி நான்மாடக்கூடல் மதுரையில் முள்வேலி முகாம் தகர்ப்போம் என்கின்ற முழக்கத்தோடு நாம் தமிழர் இயக்கமாக துவங்கிய அந்த மேடையிலிருந்து இன்று வரை இந்த அமைப்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானோடு நான் சேர்ந்து பயணித்து வருகின்றேன். இன்றைக்கு அண்ணனுடைய பாதுகாப்பு படையில் நீங்க இருக்கிறது பெருமையா நீங்க கருதணும். எப்படின்னா இன்னைக்கு தேசிய தலைவர்களை சுற்றி எப்படி ஒரு மெய்காவல் படை அவருக்கு எப்படி இருந்ததோ அதை போல இன்றைக்கு அண்ணனுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பதற்காக உங்களை முன்னிறுத்தி இந்த பாதுகாப்பு படை பாசறையில் உங்களை நீங்க இணைச்சிருக்கிறீங்க. அண்ணனை பாதுகாப்புங்கிறது அண்ணனுடைய பாதுகாக்கிறது இல்லை, அண்ணனை பாதுகாப்பது இந்த இனத்தை பாதுகாப்பதற்கான சமம். அது ஏனென்றால் அந்த மண்ணில் இதே நாளில் அந்த தலைவனை நாம் இழந்து விட்டோம். இன்றைக்கு அந்த சிந்தனை தன் மனதில் சுமந்து வருமானத்தை விட இனமானமே பெரிதென்று திரைத்துறையில் ஒரு உச்ச வளர்ச்சிக்கு அவர் சென்று கொண்டிருந்த நேரத்தில் இந்த கடமை அண்ணனுக்கு கையளிக்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அந்த பொறுப்பை தன் ஏற்றுக்கொண்டு இனத்தின் கடமைக்காக பணம் கொளிக்கின்ற ஒரு துறையிலிருந்து, பணம் கொளிக்கின்ற துறை மட்டுமல்ல, மிகப்பெரிய வெளிச்சம் தருகின்ற ஒரு துறை, அதில் அவர் எத்தனையோ சுகபோகங்களை அனுபவித்து உல்லாசமாக வாழ்ந்திருக்க முடியும். அதையெல்லாம் தொடர்ந்து இந்த இனத்தின் மீட்சிக்காக இந்த அமைப்பை வழிநடத்துகின்ற இடத்தில் அண்ணன் இருக்கின்றார். அவருக்கு பாதுகாப்பு அளிப்பது என்பது தனிப்பட்ட அண்ணன் சீமானுக்கான பாதுகாப்பு அல்ல, அது இந்த இனத்திற்கே நீங்கள் கொடுக்கின்ற பாதுகாப்பாக தான் நான் கருதுகின்றேன், நான் புரிந்து கொள்கின்றேன். எனவே எந்த அளவிற்கு உங்கள் உடலை பாதுகாக்க கொண்டு கொள்கிறீர்களோ அதே அளவிற்கு மனதையும் பாதுகாக்க வேண்டும். மனதைரியம் இல்லாமல் உடலை மட்டும் வளர்த்து பிரயோஜனம் இல்லை. அதே போல மனதைரியம் மட்டும் பத்தாம உடல் பலகீனமா இருந்தாலும் பயன் தராது. உங்கள் மனம் சொல்வது போல் உடல் கேட்க வேண்டும், உடல் சொல்வது போல் மனம் கேட்க வேண்டும். அந்த அளவிற்கு ரெண்டையுமே நீங்கள் மனதையும் உடலையும் ஒரே சமயத்தில் பயிற்சிக்கு உட்படுத்தி உங்கள் கையில் உங்கள் உடல் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் இருக்க வேண்டும். அதற்கு இந்திய இராணுவத்தில் நீண்ட காலம் பயணித்த தம்பி பூமி போன்றவர்கள், அதே போல தம்பி திருமாறன் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் முறையான பயிற்சியை இந்த பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். தற்காப்பு, குறைந்தபட்சம் நீங்க தற்காப்பு பயிற்சியை கத்துக்கிறது முக்கியம். பேசிக்கா அடிப்படை தற்காப்பு பயிற்சி. அதே போல காலையில எழுந்திரிச்சு ஓடுவது, இதெல்லாம் நான் சொல்லி தரணுங்கிற அவசியம் இல்லை. பாதுகாப்பு பாசறையில இருக்கிற அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. அதே சமயத்தில் தேசிய தலைவருடைய மெய் பாதுகாப்பு படையில் மெய்காப்பாளர்களாக இருந்தவர்களுடைய வரலாற்றை தேடி படிங்க, அது ரொம்ப முக்கியம். அதே போல கரும்புலிகளுடைய ஈகம், அவங்க தன்னுடைய உயிரையே கொடையாக தந்தவர்கள். தற்கொலை என்பது வேறு, தற்கொடை என்பது வேறு. இந்த உலகில் வாழ்வதற்கு பயந்து கொண்டு பிரச்சனைகளை சந்திப்பதற்கு தைரியம் இல்லாமல் கோடைகள் தான் தற்கொலை முடிவை எடுப்பார்கள். ஆனால் போராளி என்பவன் தன் உயிரையே ஈகமாக செய்கின்றான் என்றால் அது தற்கொலை அல்ல, தற்கொடை. அதனாலதான் தலைவர் கரும்புலிகளுடைய படைக்கு உயிராயுதம் என்று பெயர் வைத்தார். உயிரையே ஆயுதமாக கொடுப்பது. இந்த உயிரையே ஆயுதமாக கொடுக்கின்ற ஒரு போர் நடவடிக்கையை தமிழர்கள் தான் முதலில் கொடுத்தார்கள். அதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றது. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படையணியில் இருந்த சுந்தரலிங்கமும் அவருடைய துணை இணையரும் அன்றைக்கு வெள்ளைக்காரனை எதிர்த்து வீரம் செறிந்த போரை நடத்தி கொண்டிருந்த பொழுது தங்களுடைய உயிரையே தியாகம் செய்தார்கள். அதே போல அதன் பிறகு வேலுநாச்சியார் படையில் இருந்த குயிலியை சொல்வார்கள். ஆனால் குயிலி அது போன்ற ஒரு தியாகத்தை குயிலி என்று ஒருவர் இல்லை என்று சமீபகால ஆய்வு முடிவுகள் சொல்கின்றது. அதை நான் ஏன்னா அந்த ஆய்வு முடிவு மறுத்து இதுவரையும் புத்தகம் அல்ல. குயிலி அப்படின்னு ஒன்று இல்லை, கற்பனை என்று குருசாமி மயில்வாகனன் என்பவர் ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்கார்.
குயிலே அப்படியெல்லாம் இருந்தார் என்பதற்கு குயில்சாமி மயில்வாகனன் எழுதிய நூலுக்கு மறுப்பு நூல் இதுவரையும் வரலை. அதனால நான் தனிப்பட்ட முறையில் அதை நம்புறேன். குயில் அப்படி ஒண்ணு இல்லாத ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருக்கலாம், புனைவாக இருக்கலாம் என்று நான் தனிப்பட்ட முறையில் நம்புகின்றேன். நம்புவதும் நம்பாததும் உங்களுடைய ஜனநாயக உரிமை, உங்களுடைய கருத்துரிமை. அதுல நான் தலையிட விரும்பல. ஆனால் அந்த நூலை நீங்கள் இதெல்லாம் வாங்கி படிக்க வேண்டும். உயிராயுதம் காணொலியாகவே கிடைக்கின்றது. உயிராயுதம் புலிகளுடைய எப்படி எல்லாம் கரும்புலிகள் ஈகம் செய்தார்கள் அப்படிங்கிற காணொலிகளும் நிறைய கிடைக்கின்றது. புத்தகங்கள் நிறைய இருக்கின்றது. அதில் குறிப்பாக அங்கேயர் கண்ணி என்கின்ற ஒரு பெண்ணின் தியாகத்தை இங்கே எத்தனை பேர் நீங்கள் படித்திருக்கின்றீர்கள் என்று தெரியவில்லை. வெறும் 21 வயது நிரம்பிய ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண், தகப்பன் கிடையாது, தாயின் அரவணைப்பில் வாழ்ந்தவள், சிங்கள பேரினவாதத்தின் கொடுமைகளை கண்டு அதை பார்த்து பார்த்து வளர்ந்தவர். ஒரு கட்டத்தில் 16-17 வயது இருக்கும்போது புலிகள் அமைப்பில் போய் சேர்ந்து விடுகின்றார். மாலதி என்கின்ற முதல் பெண் புலி படையணியில் தான் அவள் பயிற்சி எடுக்கின்றாள். ஒரு கட்டத்தில் தான் தற்கொலை போராளியாக மாற வேண்டும் என்று தலைவருக்கு கடிதம் எழுதி தலைவரின் ஒப்புதலோடு கடற்கரும்புலிகள் படையணியில் இணைந்து ஒரு பயிற்சியை கடுமையான பயிற்சியை மேற்கொண்டு ஒரு ரைட் என்கிற ஒரு கட்டளை கப்பல் உண்டு. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பல் தான் காங்கேசன் துறைமுகத்தில் இருந்து அந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா பகுதியும் ரடாரில் கவனித்து புலிகளுடைய நகர்வுகளை பொதுமக்களை கொள்வதற்காக வெளிநாட்டில் இருந்து வாங்கப்பட்ட அந்த போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பல் மிகப்பெரிய பின்னடைவாக அமைப்புக்கு இருக்கின்ற பொழுது அந்த போர்க்கப்பலை தகர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு அமைப்பு முடிவெடுக்கின்றது. அப்பொழுது தற்கொலை போராளிகளை தேர்வு செய்கின்றார்கள். அதில் நான் போய் செய்கின்றேன் என்று அங்கேயர் கண்ணி என்கின்ற அந்த பெண் தலைவருக்கு கடிதம் எழுதுகின்றார். தன்னுடைய மூத்த போராளிகளிடம் பதிவு செய்கின்றார். அவருக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. அதற்கான சிறப்பு பயிற்சியும் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் தன்னுடைய படை தளபதியாக இருக்கின்ற அந்த பெண் போராளியிடம் அங்கேயர் கண்ணி சொல்கின்றார், அக்கா, நான் உயிர் தியாகம் செய்த பிறகு என் வீட்டிற்கு நீங்கள் செய்தி செல்ல போகின்ற பொழுது நீங்கள் நல்லூர் முருகன் கோயில் திருவிழாவின் போது போங்கள் அப்படின்னு சொல்றா. எதற்காக அந்த நாளை தேர்வு பண்ணி நாங்கள் போகணும்னு கேட்கும் பொழுது, அன்னைக்கு தான் அம்மா திருவிழாவில் கடலை வித்த காசு இருக்கும், அந்த காசுல தான் உங்களுக்கு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த 21 வயது ஒரு பெண் போராளிக்கு சொல்கின்றாள் என்றால் அவள் மனதில் எவ்வளவு பெரிய வைராக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை உணர்வு, இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் விடுதலையின் மீதும் எவ்வளவு பெரிய பற்று இருந்திருக்க முடியும். நாள் குறிக்கப்பட்டு அந்த கப்பலை தகர்ப்பதற்காக 4-5 போராளிகள், பெண் போராளிகளோடு துணைக்கு போகின்றார்கள். ஏறக்குறைய 27 கடல் மைல், 27 நாட்டிக்கல் கிலோமீட்டர்ஸ் அந்த சாதாரண மனிதன் கடந்து விட முடியாது. உடலில் வெடிகுண்டை கட்டிக்கொண்டு 27 கிலோமீட்டர் அதிகாலை 3 மணிக்கு 1 மணிக்கு நீந்த ஆரம்பித்து 27 கிலோமீட்டர் நீந்த போய் கப்பலை போய் தகர்க்க போறா. அந்த கப்பல், அந்த எடிதாராங்கிற அந்த கப்பல், இந்த கட்டளை கப்பல் ஏறக்குறைய 3500 டன். அதோட நீளம் 1500 மீட்டர் நீளம், அகலம் கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டர். அவ்வளோ பெரிய ஒரு கப்பலை தனி மனிதையாக 21 வயது பெண் ஏறக்குறைய 27 கிலோமீட்டர் நீந்தி 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீந்தி தற்கொலை போராளியாக மாறி அந்த கப்பலையே தகர்த்தெறிகிறார். இப்போ எவ்வளவு பெரிய மன உறுதி இருந்திருக்க வேண்டும். இந்த மன உறுதியை எங்கிருந்து பெற்றால் என்றால் அது தாயக விடுதலை கனவோடு களமாடுறதுல மட்டும் பெறல. அவளுக்கு கிடைத்த தலைவன் அப்படியாப்பட்ட தலைவன். அந்த தலைவனின் வழிகாட்டுதலில் இவ்வளவு பெரிய மன உறுதியை அவள் பார்த்தீங்கன்னா ஒல்லியான ஒரு தேகம் தான் அது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் ஏற்றி இப்படி வச்சிருக்கோம். அந்த பிள்ளை, அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா, அந்த தகச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒல்லியான தேகம், பார்க்கவே எதிரி கூட அச்சப்பட மாட்டான். ஆனால் அவருடைய தியாகம், அவருடைய மன உறுதி, அவருடைய அந்த போர் நடவடிக்கை ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்து இன்றைக்கும் அது பல்வேறு நாடுகளில் இராணுவத்திற்கு பாடமாக இருக்கின்றது. அதே போலதான் IPKF, இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ், இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு சென்றிருந்த பொழுது இந்திய இராணுவத்தை, அமைதிப்படை சென்றிருந்த போது இந்திய இராணுவத்திற்கும் புலிகளுக்கும் மோதல் ஏற்படுகின்றது.
அப்படி புலிகளுக்கு மோதல் ஏற்படுகின்ற ஒரு 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 தாக்குதலை வந்து மேஜர் ஜோனி அப்படிங்கின்ற மேஜர் கின்னி என்கின்ற ஒரு தலைமையில் ஒரு படையணி நகர்த்தப்படுகின்றது. இந்திய ராணுவம் சுற்றி வளைக்கிறது. வெறும் 3 பேரை வைத்துக் கொண்டு ஏறக்குறைய 60 இந்திய ராணுவத்தை விரட்டி அடித்து அந்த முகாமை கைப்பற்றி அந்த ஆயுதங்களை கைப்பற்றி அவனுக்கு அப்போது அவனுடைய வயது வந்து 19 வயது. மேஜர் கின்னி அவன் தனி வரலாறாகவே அவனுடைய நூல் வந்து இருக்கின்றது. அந்த மேஜர் கின்னியின் அந்த போர்க்கள நடவடிக்கையை அவன் வீரமரணம் அடைந்து விட்டார். அவனுடைய போர் அந்த நடவடிக்கையை ஒரு பாடத்திட்டமாக இந்திய அரசே வைத்திருந்தது. நினைச்சு பாருங்க, ஒரு 19 வயது போராளியுடைய போர் நடவடிக்கையை, தாக்குதல் நடவடிக்கையை இந்திய ராணுவமே பாடத்திட்டமாக வைத்திருந்தது என்றால் அவன் எவ்வளவு பெரிய நுட்பமான ஒரு போராளியாக, ஒரு கெரில்லா போராளியாக, தாக்குதல் போராளியாக அந்த நடவடிக்கையை எவ்வளவு துரிதமாகவும் நுட்பத்தோடு செஞ்சிருப்பான். நீங்க நினைச்சு பாருங்க. புலிகளுடைய அழிவுக்கு மிகப்பெரிய காரணமே அவங்களுடைய அளப்பரிய அறிவாற்றல், ராணுவ தொழில்நுட்பம். வேற யார்கிட்டையும் இல்லாத தொழில்நுட்பத்தை அப்டேட்டா இருந்தாங்க. அதனால நீங்கள் வந்து போன்ற அயர்லாந்து விடுதலை போராளிகள், கியூபா விடுதலை போராளிகள், இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் விடுதலை போராட்ட வரலாற்றை நீங்கள் மெய்காப்பாளராக இருக்கின்றவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற தாக்குதல் நடவடிக்கைகளை புத்தகங்களாக வருகின்றிருக்கின்றது, அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற ஆங்கில படங்கள், இராணுவ நடவடிக்கை கொண்ட ஆங்கில படங்கள் எண்ணற்ற படங்கள் வந்திருக்கின்றது. அந்த படங்களை எல்லாம் அதி உன்னத யுத்த தந்திர காட்சிகளை எல்லாம் இந்த ட்ராய் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, ட்ராய்ங்கிற படம். அது மாதிரியான ஆங்கில படங்கள் நிறைய இருக்குது, இராணுவ தாக்குதல் கொண்ட இராணுவ படங்கள். அந்த படங்கள் எல்லாம் நீங்க தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து பென்ட்ரைவ்ல எளிதாவே கிடைக்குது. நீங்க இதுல போட்டாலே இன்னைக்கு உங்களுடைய முகநூல் பக்கங்கள்ல போட்டாலே எல்லாமே வந்துடும். அது போன்ற படங்களை தொடர்ச்சியா நீங்க பாருங்க. பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் உத்வேகம் பிறக்கும். உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆயுதத்தை எடுத்து நேரடியாக களத்திற்கு சண்டை போடாத ஒரு இராணுவ வீரர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு இது போன்ற புத்தகங்கள், இது போன்ற திரைப்படங்கள், இது போன்ற வரலாற்று செய்திகள் உங்களுக்கெல்லாம் உதவும் என்று நான் நம்புகின்ற காரணத்தினால்தான் இதை சொல்றேன். அதனால ஒரு சாதாரண ஒரு விடுதலை புலி போராளி வெறும் வந்து தலைவர் சொல்ற கட்டளை எதிர்த்து துப்பாக்கி எடுத்துட்டு போய் சண்டை போடுறது மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. அவங்கள ஒட்டுமொத்த உலக அரசியலும் உங்ககிட்ட தெரியும். நுனி விரல்ல வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு 16 வயது போராளி அவர் பெண் இருப்பான். அவனை கூப்பிட்டு அமெரிக்காவின் அரசியல் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 மணி நேரம் நமக்கு அரசியல் வகுப்படுப்பான். உலகமயம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா அதை பற்றி 1 மணி நேரம் அரசியல் பேசுவாங்க. இந்தியா உங்களுக்கு உண்மையிலே நட்பு நாடா என்று கேட்டா இல்ல, அது எப்படியெல்லாம் நம்மளை பழிவாங்கன்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் அதை பத்தி அது பின்னாடி உள்ள அரசியலை சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வெறும் மெய் பாதுகாப்பாளராக அண்ணனுக்கு இருப்பதை மட்டும் பெருமையாக அதை நினைத்து இருந்து விடக்கூடாது. முறையான மனப்பயிற்சி, அதற்கு யோகா செய்யுங்க. மனப்பயிற்சிக்கு யோகா, உடல் கட்டுக்கோப்பாக வைத்துக்கிருப்பதுக்கு உடற்பயிற்சி, தாக்குதல் பயிற்சி கத்துக்கிறதுக்கு கராத்தே, அடிப்படை கராத்தே பயிற்சி, சிலம்பம், குத்துவரிசை, அடிவரிசை. இன்னைக்கு நம்ம கட்சியில உள்ளவங்க நிறைய ஆசான்கள் இருக்கிறாங்க கன்னியாகுமரி பகுதியெல்லாம். அதை நீங்க ஒரு பயிற்சி முகாம் மாதிரி ஒரு 10 நாள் பயிற்சி முகாம் குத்துவரிசை அடிவரிசை கொடுக்குற நம்ம கன்னியாகுமரியில லெமுரியா பாடசாலைன்னு ஒன்று இருக்கின்றது. அங்குள்ள ஒரு ஆசானை வரவழைத்து ஒரு ஓய்வு நாளில், அண்ணன்லாம் ஒரு ஓய்வு நாளில் சீமான் இருக்கும் பொழுது, எந்த பயண திட்டமும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவரையே வரவழைத்து, அண்ணானே கராட்டையில பிளாக் பெல்ட் 4 டன் வாங்குற ஒரு அண்ணன் சீமான் அண்ணன். அவருமே சிலம்பம், மிகப்பெரிய சிலம்பத்துல மிக நாகம் 16, புறவஞ்சி இதெல்லாம் அருமையாக விளையாடுவார், அண்ணனே விளையாடுவார். அதனால அவருடைய ஒப்புதலோட ஒரு பயிற்சி, அவங்களுக்குன்னு ஒரு தற்காப்பு பயிற்சி முகாம், அவங்கள வச்சு நீங்க அது மாதிரி அடிமுறை வந்து கத்துக்கலாம். அண்ணனுடைய தலைமை குரு ஒருத்தர் இருக்கிறார், மனோரன் மாஸ்டர் இருக்காரு, தங்க ஆசான் இருக்காரு. அவரை வைத்து நீங்கள் கராத்தே பயிற்சி, அடிப்படை கராத்தே பயிற்சி, அதாவது திடீர்னு ஒரு தாக்குதல் வரும்போது எப்படி சமாளிக்கிறது, அது கமாண்டோ டெக்னிக்ஸ் என்று சொல்வார்கள். தம்பிக்கு இதுல இருந்தது நல்லா தெரியும். இந்த கமாண்டோ டெக்னிக்ஸ்ங்கிறது திடீர்னு எதிரி கத்தியால குத்த வந்தா எப்படி தாக்குவது, அருவாள்ல வந்து வெட்ட வந்தா எப்படி பண்ணுது, ஸ்ட்ரீட் ஃபைட் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, தெருச்சண்டை. நம்ம தெருச்சண்டையை வந்து சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து சென்னையில வந்து சாதாரணமா ஒரு பொருள் ஒரு இது வச்சிருப்பான், கத்தி வச்சிருப்பான், எல்லாருமே பாக்ஸிங் தெரியும். சென்னையில 90 விழுக்காடு அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்ல உள்ளவனுக்கு பாக்ஸிங் முறையா தெரியும் அவங்களுக்கு.
பாக்ஸிங் பண்ணுவான், நல்லா உடற்பயிற்சி செஞ்சு பண்ணுவாங்க. நம்ம எதிரியை வந்து அதனால வந்து எப்பொழுதுமே எதிரியை வந்து அவனை வந்து எளிதாகவும் நாம் கணக்கு போடக்கூடாது. அதே போல நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு அச்சப்பற்றக்கூடாது. அவனை பிரம்மாண்டமாகவும் நினைத்திடக்கூடாது. அதே சமயத்தில் எளிதாகவும் கருதிவிடக்கூடாது. அதற்கு இந்த கமாண்டோ டெக்னிக்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் மூவ்மெண்ட்ஸ், கமாண்டோ டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து கராத்தேயில், குங்ஃபுல, அடிமுறை பயிற்சிகளில் சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு பாடத்திட்டமாக ஒரு 10 நாளுக்குள்ள நம்மளால என்னென்னலாம் இப்போ என்ன பண்ணி ஒரு 2 எதிரிகளை ஆயுதங்களோடு வருகின்ற 2 எதிரியை குறைந்தபட்சம் சமாளிக்க தெரிகின்ற அளவிற்கு உங்களுக்கு இந்த தற்காப்பு பயிற்சி வந்து அவசியம் தேவை. உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வாக அது இருக்க வேண்டும். அதை போலவே உலக வரலாறு, உள்ளூர் வரலாறு, இந்திய வரலாறு, புரட்சிகர விடுதலை போராட்ட இயக்க வரலாறு, எல்லா நாடுகளிலும் நடந்த விடுதலை போராட்ட வரலாறுகளை எல்லாம் தேடி தேடி படியுங்கள். நீங்கள் வந்து சீமானுடைய மெய் பாதுகாப்புலன்னு சும்மா பாடி கார்டு மாதிரி வந்தாங்கப்பா. சாதாரணமா ஒரு அரசியல் பேச ஆரம்பித்தேன், நமக்கு வந்து பாடம் எடுத்துட்டு போயிட்டாங்கப்பான்னு சொல்ற அளவிற்கு உங்களுடைய வந்து உடல் திறனை மட்டுமல்ல அறிவுத்திறனையும் நீங்கள் வளர்த்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற இந்த நாளைக்கு வந்து இந்த இன அழிப்பு நாள் மே 18. அதனால இதை இன அழிப்பு உலக நாடுகள் முழுக்க தாம் விடுதலை போராட்டத்தில் நடந்தீங்க பார்த்தீங்கன்னா, அழிந்த தினத்தை வந்து அவன் அழிந்த தினமாக அவன் கருதலை, எழுச்சி கொண்ட நாளாகத்தான் அவன் கருதுறான். அதனால் நாம் முள்ளிவாய்க்காலில் வீழ்ந்தோம், நந்திக்கடலில் எழுந்தோம். இந்த எழுந்து நின்ற நாம் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய உறுதிப்பாட்டோடு மாவீரருடைய ஆன்மா மீது உறுதி எடுத்து நிச்சயம் தமிழீழத்தில் தமிழீழம் விடுதலை பெற வேண்டும், அதற்காக பாடாற்றுவோம் என்றும் நீங்கள் உறுதியேற்க வேண்டும். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி அண்ணன் சீமான் தலைமையில் அமைய வேண்டும் என்று நீங்கள் நாளைய தினத்தில் மாவீரருடைய ஆன்மா மீது சத்தியம் எடுத்து உங்கள் இல்லம் நோக்கி நீங்கள் நகருங்கள். தொடர்ந்து நாம் சந்திப்போம். நான் சொன்ன செய்திகளில் நல்லதாக நிறைய இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், குறை இருந்தால் இந்த இடத்திலேயே அதை விட்டு செல்லுங்கள் என்று கூறி அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தம்பி பூமிக்கும் இங்கே இருக்கின்ற தம்பிமார்களுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ். ஒவ்வொரு நிகழ்வுலையும் நம்ம ஒரு கலந்தாய்வு வைப்போம். இந்த மே 18 நிகழ்வு ஒரு யூனிக்கான ஒரு மூமெண்ட் தான் இது. ஏன்னா அண்ணன் வந்து அண்ணனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். பெரிய சிந்தனையாளர், எழுத்தாளர். அவர் பேசி வந்து உட்காந்து நம்ம கேட்டோம். அது வந்து உண்மையிலே கொடுப்பனை தான் நம்மளுக்கு. இந்த இணை எழுச்சி நாளில் அண்ணன் வந்து அவ்வளோ பெரிய உரையை உங்களுக்கு ஒரு அறிவுரையாகவும் உங்களுடைய உடற்பு தகுதியை வளர்த்துக்கொள்ள, மன உறுதி கொள்ள, சிந்தனையை பெருக்க அதுக்கான வழிகளையும் சொல்லியிருக்காங்க. இது சும்மா வந்து ஒரு அடிதடிக்கான ஒரு படை அப்படின்றது இல்லாமல் எங்கேருந்து உதாரணங்களை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அதை நீங்கள் ஏற்று உள்வாங்கியிருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். உண்மையிலேயே நல்ல ஒரு மன உறுதியோடு நாம் நாளைய நிகழ்வில் களமாடுவோம். அதுக்கு அண்ணனுடைய பேச்சு உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். வணக்கம். இப்போ ஒரு ஒழுங்கினங்களும் இங்கே நடக்கிறதுக்கு வேலை கிடையாது, அது இருக்காது. இருந்தாலும் அந்த நிற்கிறது போகிறது, யாருக்கும் ஒரு பெண்களுக்கு வந்து இடம் இல்லாமல் நிற்கிறது, அவங்கள உட்கார வைக்கிறது, இந்த இதை வந்து நம்ம சிரத்தையோடு பார்க்கணும். அதை அங்கே வந்து கொடிக்கம்பம் இருக்குது, அந்த கொடிக்கம்பத்துக்கு உண்டான எல்லா வேலைகள்ன்றதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். முன்னாடி ஒரு பாக்ஸர் அண்ணன் உட்கார்ற அந்த இருக்கைக்குள்ள வந்து என்ன நடக்கும், என்ன செய்யணும் அப்படின்றதையும் உங்களுக்கு விரிவாக வந்து நம்ம சொல்லிடுவோம். அண்ணன் போகும்போது நம்ம எல்லா பேருமே என்ன செய்யணும் அப்படின்றதும் ஒரு திட்டம். இதுதான் திட்டம். இதுக்கான கலந்தாய்வு தான் இப்போ நம்ம பண்ணுறோம். இப்போ வந்துருக்காங்க, திருமாறி வந்துருக்காங்க. ஒருத்தர் நம்ம அந்த ஒரு பெரு நிகழ்வை ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து ஆள் வர்றாங்க. ஒரு இனப்படுகொலை நாள், அதை இன எழுச்சி நாளாக வந்து கோவையில் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். இது வந்து அண்ணனை சரியான நேரத்தில் சரியான இடத்துல கொண்டு வந்து அமர வச்சு அந்த பேருரை ஆற்ற விட்டு நம்ம வந்து அவங்கள கூட்டு போகிறது நம்ம பாதுகாப்படைகிற பாசறைக்கு கையளிக்கப்பட்ட ஒரு பணி. இந்த பணியை வந்து நம்ம செவ்வனே செய்யணும். இதில் எல்லாருமே வந்து ஓரளவு முன் அனுபவங்கள் இருக்கிற ஒரு ஆளுகள் தான். இதில் நம்ம எக்ஸர்வீஸ் மேனு எல்லா பேரும் இருக்காங்க. போகிறது மாதிரி இப்போ அந்த திட்டத்தில் இல்லாமல் இன்னொரு திட்டம் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதை வந்து சொல்கிறேன் நான். அந்த பணியை எடுத்து முடிச்சுடணும் சொல்லிடுறேன். இப்போ கோவையில் நடக்குது, மதுரையில் நடக்குது, சிவகங்கையில் நடக்குது, ஏதோ ஒரு மாவட்டத்தில் நடக்குது. அங்கே உள்ள படை வீரர்கள் வந்து ரொம்ப சரியாக இருக்கணும், எந்த காம்ப்ரமைஸுமே இருக்கக்கூடாது. அங்கே லோக்கலில்